I welcome you to learn English. Are you listening? நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா? இந்த கொஸ்டினில் ஆர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக டூ ஏன் வரக்கூடாது? அதாவது do you listening அப்படின்னு ஏன் கொஸ்டின் கேட்கக்கூடாது? ஸோ தட் இஸ் கிராமட்டிக்கலி ராங். do you listening அப்படின்னு கேட்கக்கூடாது. do you listen அப்படின்னு தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த ரூல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். I welcome you to this channel Syntax. Spoken English videos, English grammar explanation videos எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். சிம்பிளான ரூல்ஸ் தான், ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்கிற முடியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் லிஸ்ட் கொடுத்து இதில் தப்பாக இருக்கிற கொஸ்டின் எது, அதாவது ஆருக்கு பதிலாக டூ இருக்கா, டூக்கு பதிலாக ஆர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னால் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த கேள்வியில் ஆர் யூ லிசனிங் அப்படிங்கிற இந்த கொஸ்டினில் லிசனிங் அப்படிங்கிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. லிசன் அப்படிங்கிறது வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை, அதோட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. ஆனால் டூ, டஸ், டிட் இந்த மாதிரி டூ வேர்ப்ஸில் ஆரம்பிக்கிற கொஸ்டினில் வெறும் வேர்ப் மட்டும்தான் வரணும். டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். அதாவது டூ யூ லிசன் அப்படின்னு தான் வரணுமே தவிர டூ யூ லிசனிங் அப்படின்னு வரக்கூடாது. இது அந்த கொஸ்டினுடைய கிராமர் ஸ்ட்ரக்சர். நல்லா கவனித்து பாருங்கள். ஆர் யூ லிசனிங் அப்படிங்கிற அந்த கேள்வி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. டு யூ லிசன் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள், ஆர் யூ ஒர்க்கிங், நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? டு யூ ஒர்க்கிங் அப்படின்னு கேட்க முடியாது. டு யூ ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். டு யூ ஹாவ் எனி ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஒர்க்குன்னு கேட்கலாமா? இந்த ஆர் யூ ஒர்க்கிங் பதிலாக ஆர் யூ ஒர்க் அப்படின்னு கேட்கலாமா? டு யூ ஒர்க், நீங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஒர்க் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆர் யூ எ ஸ்டூடெண்ட், இந்த கேள்வியை பாருங்கள். ஆர் யூ எ ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு மாணவனா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு அந்த கேள்விக்கு அர்த்தம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது பெயர் சொல், நவுன். அப்போ மேலே இருக்கிற அந்த கொஸ்டின் பாருங்கள். ஆர் யூ ஒர்க் அப்படின்னா நீ ஒரு வேலையா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு வேலையா. ஸோ மீனிங்லெஸ் கொஸ்டினாக மாறிடுது. ஸோ டூ யூ ஒர்க் இருக்கலாம், ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு இருக்கணும். இல்லைன்னா நவுன் ஃபார்ம் வரணும். ஆர் யூ ஏ ஸ்டூடெண்ட், ஆர் யூ ஏ டீச்சர், இந்த மாதிரி நவுன் ஃபார்ம்ஸ் வரணும். வேர்ப் வந்துச்சுன்னா ஐஎன்ஜி இருக்கணும். ஆர் தே டாக்டர்ஸ், அவர்கள் மருத்துவர்களா? டாக்டர்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை பெயர் சொல், நவுன் ஃபார்ம். ஆர் தே ரிச், அவர்கள் பணக்காரர்களா? இந்த ரிச் அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். ஸோ இந்த ஆர் அப்படிங்கிற வார்த்தையை ஃபாலோ பண்ணி நவுன் இருக்கலாம், அட்ஜெக்டிவ் இருக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆர் தே கம்மிங். ஸோ கம்மிங் அப்படிங்கிற வார்த்தையில் ஐஎன்ஜி வந்திருக்கு, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த 3 ஃபார்ம் தான் இருக்க முடியுமே தவிர வேறு ஃபார்ம்ஸ் இருக்க முடியாது. ஆர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நவுன், ஆர் தே டாக்டர்ஸ். அதே மாதிரி ஆர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆர் தே கம்மிங், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? டூ தே கம், அவர்கள் வருவார்களா? இந்த கொஸ்டின்ஸில் வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதாவது ஆர் தே டாக்டர்ஸ், அந்த ஆருக்கு பதிலாக டூ அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஆர் தே கம்மிங், இங்கேயும் டூ தே கம்மிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ டூ தே கம், இங்கே இருக்கிற டூவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆர் தே கம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இதை மனப்பாடம் பண்ணிக்கிறணும். இந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற கேள்விகளை பாருங்கள். இந்த கேள்விகளில் எந்தெந்த கேள்வி ராங் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆர் யூ ஏ ஸ்டூடெண்ட், நீ ஒரு மாணவனா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டா? டூ யூ ஏ டீச்சர் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஆர் யூ ஏ டீச்சர் அப்படி தான் இருக்க முடியும். அதே மாதிரி டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி அப்படின்னு கேட்க முடியாது. ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி. மற்ற கேள்விகள்லாம் பாருங்கள். ஆர் யூ ஏ ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு மாணவனா? டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் ஹாப்பி. இந்த கேள்விக்கும் அடுத்த கேள்விக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அந்த ஃபீல் அப்படிங்கிற வேர்ப் வந்திருக்கு. டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் ஹாப்பி, ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி. ஸோ 2 கொஸ்டின்ஸுமே கரெக்ட் தான். அந்த ஃபீல் அப்படிங்கிற வார்த்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டூ இல்லைன்னா ஆர் அப்படிங்கிற 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. எல்லாமே கொஸ்டின்ஸ்.
ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். எந்த இடத்துல டூ வரும், எந்த இடத்துல ஆர் வரும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸை ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். ஆர் தே டாக்டர்ஸ், அவர்கள் மருத்துவர்களா? இங்கே டாக்டர்ஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஆர் தே ரிச், அவர்கள் பணக்காரங்களாக இருக்காங்களா? இந்த ரிச் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஆர் தே கம்மிங், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த இடத்துல டூ அப்ளை பண்ணோன்னா டூ தே கம் அப்படின்னு வரும். அவர்கள் வருவார்களா? டூ தே கம். ஆர் தே கம் அப்படின்னு வரக்கூடாது, ஆர் தே கம்மிங் அப்படின்னு வரணும். அதே மாதிரி டூ அப்படிங்கிற கொஸ்டினில் verb மட்டும்தான் வருது பாருங்கள், நவுன் வராது. அதாவது ஆர் தே டாக்டர்ஸ் தான் கரெக்டு, டூ தே டாக்டர்ஸ் ராங். இப்போ உங்களால் ஈஸியாக கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். டூ அப்படின்னு ஆரம்பிக்கிற கொஸ்டின், ஆர் அப்படின்னு ஆரம்பிக்கிற கொஸ்டின், எந்தெந்த கொஸ்டின் ஆர் வரும், எந்தெந்த கொஸ்டினில் டூ வரும் அப்படிங்கிறத பொறுமையாக ஃப்ரேம் பண்ணுங்கள். ஷியூராக உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் இங்கே கொடுத்துருக்கிறது சின்ன சின்ன வாக்கியங்கள், சின்ன சின்ன கேள்விகள் தான் கொடுத்துருக்கேன், சிம்பிளான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் சொல்வீர்களா? சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு செயல், verb. Do you tell? இதுவே அந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போ ஆர் யூ டெல்லிங், நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீர்களா? ஆர் யூ டெல்லிங் தி ஆன்சர்ஸ், நீங்கள் ஆன்சர்ஸ் சொல்லிகிட்டு இருக்கீங்களா? ஸோ டூ யூ டெல், ஆர் யூ டெல்லிங். அந்த குழந்தைகள் உயரமாக இருக்கின்றனவா? ஆர் த சில்ட்ரன் டால்? டால் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ டூ த சில்ட்ரன் டால் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆர் த சில்ட்ரன் டால். உங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? இந்த உங்களுக்கு உனக்கு ரெண்டுக்குமே யூ தான் ஆன்சர். ஸோ டூ யூ நோ, ஆர் யூ நோ அப்படின்னு சொல்ல முடியாது. டூ யூ நோ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். உதவியாளர் அப்படிங்கிறதுக்கு அசிஸ்டண்ட். நீங்கள் ஒரு உதவியாளரா? ஆர் யூ அன் அசிஸ்டண்ட்? டூ யூ அன் அசிஸ்டண்ட் அப்படின்னு கேட்க முடியாது. டூ யூ ஹாவ் அன் அசிஸ்டண்ட் அப்படி கேட்கலாம். நீங்கள் ஒரு உதவியாளரை கொண்டிருக்கிறீர்களா? டூ யூ ஹாவ் அன் அசிஸ்டண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ அன் அசிஸ்டண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நீங்கள் வேகமாக நடப்பீர்களா? டூ யூ வாக் ஃபாஸ்ட்? நீங்கள் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆர் யூ வாக்கிங் ஃபாஸ்ட்? ஸோ ஆர் யூ வாக்கிங் ஃபாஸ்ட், டூ யூ வாக் ஃபாஸ்ட், நீங்கள் வேகமாக நடப்பீங்களா? நீங்கள் ஒரு அரசியல்வாதியா? ஆர் யூ ஏ பொலிட்டீஷியன்? ஸோ இது ஒரு நவுன் ஃபார்ம், பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது நவுன். ஸோ ஆர் யூ ஏ பொலிட்டீஷியன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அந்த வேர்பு தான் இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த இடத்துல வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் வருது, எந்த இடத்துல அட்ஜெக்டிவ் வருது, நவுன் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கன்ஃபியூஷன் எப்போவுமே வராது. நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் எப்போவுமே வராது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.